அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நேற்று மகாலய அமாவாசை கொண்டாடப்பட்டது. கருத்தில் கொள்ளுங்கள். இந்த மகாலய அமாவாசையில் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்னதானம் போட்டாங்க. அந்த அன்னதானம் போடக்குள்ள உணவுக்கே வழி இல்லாமல் அன்னத்துக்கு கஷ்டப்படுறவங்க மட்டுமே போய் அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்ணும். ஆனால் நேற்று நான் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வசதியாக இருக்கிறாங்க, டூ வீலரில் வராங்க, அவங்களே வண்டியை வந்து ஓரம் கட்டிட்டு அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ தொலைதூரம் வீடு இருக்குதுன்னா, பசி எடுக்குதுன்னா அது சாப்பிட்டா தவறு கிடையாது. அவங்கக்கிட்ட காசு இல்லைனாலும் சாப்பிட்லாம். ஆனால் அனைத்தும் வைத்து கொண்டு அந்த உணவை சாப்பிட்டா அந்த உணவை அந்த ஜாதகர் வந்து உணவை தானமாக போடுறாங்கன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவையும் அவங்க முன்னோருடைய கர்மாவையும் கடிக்கிறதுக்கு தான் அவங்க அந்த தானத்தை போடுறாங்க. அது உணவு இல்லாதவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா அது இறை செயல். ஏன்னா அவங்கக்கிட்ட உணவு இல்லை, அதனால அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். உங்ககிட்ட வசதி இருந்தோம், வீட்டில் உணவு இருந்தோம், கையில் பணம் இருந்தோம், நீங்கள் போய், அதாவது நீங்கன்னா உங்களை குறிக்கல, அனைத்து ஜாதகர்கள் சொல்கிற பொதுவான கருத்து, நீங்கள் போய் அந்த உணவை வாங்கி உண்ணக்குள்ள அவங்களுடைய பாவங்கள் உங்களை வந்து சாரும். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் அதுக்கு தான் அது பேரே வந்து அன்னதானம். அன்னம் இல்லாதவங்களும் வணங்குறது தான் அன்னதானம். அன்னம் வச்சுன்னு போய் சாப்பிட்றதுக்கு பேர் அன்னதானம் இல்லை. உங்களுக்கு அந்தோடைய ஒருவேளை உணவுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருமா உங்களை பற்றி கொள்ளும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் வந்து தீரும், மகிழ்ச்சி தடைப்பட்டு போவோம். கருத்தில் கொள்ளுங்கள். இன்னொரு வாட்டி இந்த செயலை நம்ம பதிவை பார்க்குறங்க யாரும் செய்யாதீங்க. ஏன்னா அது தீவினையே ஏற்படுத்தும். அதே போல் கோயிலில் அன்னதானம் போடுறாங்கன்னா அந்த சாப்பாடையும் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது. அதுவும் இந்த அனாதைகளுக்கும் அன்னமே ஒருவேளை உணவு கூட இல்லாதவங்களுக்கு தான் அந்த உணவை அவங்க போடுறாங்க. அதனால் இப்போ நீங்கள் போய் எல்லாம் வைத்துக்கொண்டு வசதியாக இருந்து அந்த உணவு சாப்பிடக்குள்ள உணவே இல்லாதவங்களுக்கு உணவு கிடைக்காத வாய்ப்பு ஏற்படும். அதனால் எக்காரத்து கொண்டும் அது போல் தவறை செய்யாதீங்க. செய்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தீவின பலன்கள் உங்களை வந்து சேரும். உங்களுடைய பாரம்பரியம் பாதிக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் முன்னோர்கள் சொன்ன கருத்துக்களையும் தான் சொல்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.